ஹலோ ஆல், இன்றைக்கி டியூஸ்டே. ரயான் குட்டிக்கு எல்கேஜியோட லாஸ்ட் டே ஸ்கூல். நேற்று தான் அட்மிஷன் போட்டு ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்புன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த இயர் ஓடி போயிடுச்சு. வழக்கம் போல் சின்ன சின்ன அழுகையெல்லாம் போட்டுட்டு கிளம்பும் போது சந்தோஷமாக கிளம்பி போயிட்டான். மத்தியானம் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலான்னு அவனுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி குக்கரில் பண்ணாமல் தம் பிரியாணியாக பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கிரேவி ஃபஸ்ட்டு ரெடி ஆனதுனால அது ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிடும்போது வெறும் குழம்பு தான் இருந்தது. லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரஞ்சு குல்ஃபி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சேன். சுத்தமாக ஞாபகம் இல்லை. நிறைய வைரல் வீடியோஸில் பார்த்துருக்கேன் இந்த ஆரஞ்சு குல்ஃபி. அதனால இன்றைக்கி நானே ட்ரை பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சை மேலே உள்ள பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருந்த பல்ப் ஜூஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஜூஸை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் ஃப்ரெஷ் க்ரீம், மலாய் இல்லைன்னா நீங்கள் டெய்லி எடுத்து வைக்கிற பாலாடை அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை, கொஞ்சமாக முந்திரியை கட் பண்ணி போட்டிருக்கேன். முந்திரி போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக அரைப்படக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மோல்டில் ஊற்றி வச்சு 4 to 5 hours கிட்ட செட் ஆனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்லாம்.